இப்போ நம்ம பார்க்குறது எம் கோடு ஏற்கனவே உங்களுக்கு நடத்திருக்கு எல்லாமே. பட் என்னங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக மட்டும் பார்ப்போம். M00 ப்ரோக்ராம் ஸ்டாப்பு, M01 ஆப்ஷனல் ஸ்டாப்பு. இதுக்கு சுவிட்ச் இருக்கும். சுவிட்சை ஆன் பண்ணோம்னா ஆஃப் ஆகும். ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கப்புறம் M03 இது ஜக்கு. இந்த ரெண்டுமே ஜக்கு, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமானது மட்டும் தான் சொல்லுவேன். M08 M09 இது கூலண்ட் ஆனு கூலண்ட் ஆஃபு. அப்புறம் இந்த ரெண்டு M98 சப்ரோராம் காலு, M99 சப்ரோராம் எண்டு. அடுத்து வந்து ஜி கோடில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா G00 ரேபிட் ட்ராவல்ஸு. இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ஒரு 300 எம்எத்துலேருந்து ஒரு எக்ஸு 50 எம்எம் அங்கேருந்து இங்கே, அதாவது ஓம் பொசிஷன்லேருந்து ஜாபோட பொசிஷனுக்கு வர ஸ்டார்டிங் பாயிண்ட் வராது கொடுக்குறது G0. கொஞ்சம் ரேபிட்டில் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அதுக்கப்புறம் லீனியர் நம்ம கட்டிங் பண்ணது இல்லையா, மிஸ்ஸிங் பண்ணது இல்லையா, அது கொடுக்குறது. இதுக்கு ஃபீடை கொடுக்கணும். இது G02 G03ங்கிறது ரேடியஸ்க்கு வரக்கூடியது. G04 ட்ரில்லிங்க்கு குருவிங்க்கு வரக்கூடியது. அதுக்கப்புறம் G70 ஃபினிஷிங் சைக்கிள். இதெல்லாம் G71 to G76 பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு இதை மட்டும் நல்லா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது ரெண்டு இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த எம்கோடையும் எம்கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்தாலும் சரி, இல்லை அப்படியே பவுஸ் பண்ணி படித்தாலும் சரி, இந்த எம்கோடும் ஜி கோடும் நல்லா தரவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும், எழுத முடியும். நீங்கள் இந்த ரெண்டு கோடையும் நல்லா படிங்க. படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.